ஆவிக்குரிய ஜீவிதத்துல நாம் சில காரியங்களை உடுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். It is essential that we have to put on certain things in spiritual life. அதனால பிசாசு ஒருத்தனை டச் பண்ண உடனே அவன் புடுங்கிறது எதைதான்? வஸ்திரத்தை தான் பிடிப்பான். That is why when the devil touches a person, first he snatches away his garment. அந்த எருசலேமிலிருந்து இருந்து எரிகோவுக்கு போனவனுக்கு அவன் முதலாவது இழந்தது என்னது? வஸ்திரம். The man who went down from Jerusalem to Jericho, he was stripped of his garment. மணவாட்டி மணவாளனை தேடி போகும்போது அந்த நகரத்தின் காவலாளர்கள் பிடிச்சு முதல்ல எடுத்தது என்னதான்? போர்வதான் போத்திருந்தா அதை பிடிச்சு எடுத்துட்டு போய்ட்டான். When the bride went away, went in search of the bridegroom, the watchman of the city first stripped her of her clothes. நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது வஸ்திரம். Yes, very important in our life is our garment. தமிழ்ல சொல்லுவாங்க ஆள் பாதி ஆடை பாதி. And in the Tamil there is a proverb like this, man is half. ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு வஸ்திரம் பாதி இருக்கணும். கரெக்ட்டா? Yes, you need to have half in your spiritual life, your garments. முழுவதும் தெய்வீக வஸ்திரங்களால் உடுத்திக் கொண்டிருக்க வேண்டும். Whole of your life should be put on with the divine garments. ஆவிக்குரிய வஸ்திரங்கள் என்பது அது ஒரு பெரிய டைம் எடுத்து பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். Spiritual garment is a subject which goes on for a long time. ஆனா அதுதான் நம்முடைய அலங்காரம். But that is your adorning. நமக்கு என்ன அலங்காரம்? What adorning for us? தகுதியான வஸ்திரம். The comely garments. சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவி. The meek and the quiet spirit. இதுவே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. Let this be your adorning. நம்முடைய ஜீவியத்துல வஸ்திரம் இல்லாதவர்களாய் நாம் மாறக்கூடாது. We should not become as the ones without garments in our life. கள்ளன் ஒருத்தனை பிடிச்சா வஸ்திரத்தை எடுத்துறான். பிசாசு ஒருத்தனை பிடிச்சாலும் என்னதான் உரியுது? பிசாசு பிடித்த ஒருவன் கல்லறையில் இருந்தான், வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தான். When the thief caught that person, he stripped him of his garments. The man who was demon possessed, he was without clothes. இன்மாரி போன பேதுருவை பாருங்கள். Look at Peter who backslid. திபோரியா கடற்கரையில இயேசு அவனை தேடி வருகிறார். And Jesus sought for him in the seashore of Tiberia. இயேசு பேசுறாரு. Now Jesus spoke with him. அந்த சத்தம் கேக்குது. He heard that voice. டக்குன்னு ஒருத்தன் சொல்லிட்டான், அவர் கர்த்தர்னா. Soon a man said he is Lord. அந்த வார்த்தை கேட்ட உடனே பேதுரு தண்ணிக்குள்ள விழுந்தான். Soon when he heard that word, Peter went down into the water. ஏன் விழுந்தானா? Why? ஏன் விழுந்தான்? Why did he fall down? இயேசு மூஞ்சில முழிக்க முடியாதுனா? Is he unable to look at the face of Jesus? அவன் விழுந்ததுக்கு காரணம் வஸ்திரம் இல்லை என்று யோவான் 21:7 சொல்லப்பட்டிருக்கிறது. But the reason is that in John 21:7 that he had no garment. கூட உள்ள சீசனோட நிக்கும்போது நிர்வாணமா நிக்க உனக்கு சக்தி இருக்கு. இயேசுவுக்கு முன்னால் நிக்க முடியாது. And you can stand without clothes when the co-disciple but not before Jesus. இதுதான் அங்க உள்ள சத்தியம். This is the truth there. வஸ்திரம் உனக்கு தேவை. And we need the garment.